எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டோரி பார்க்கலாம், ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஸோ இதுலேயும் வந்து ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு தமிழ் ஸ்டோரி ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங் ஹிந்தியில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக வந்து ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபுல் ஸ்டோரியை தமிழில் பார்த்துடலாம். விவசாயியும் பசுவும். விவசாயியும் பசுவும். தர்ம்பால் என்கிற ஒரு விவசாயியிடம் ஒரு பசு இருந்தது. அது அவருக்கு நிறைய பால் கொடுத்து கொண்டிருந்தது. ஒரு நாள் பசு நோய்வாய்ப்பட்டு விட்டது. பிறகு அது பால் கொடுப்பதை நிறுத்திவிட்டது. இனி ஒருபோதும் இது குணமடையாது என்று விவசாயி நினைத்தார். அவர் பசுவை காட்டில் விட்டுவிட்டார். பசு அங்கிருந்து மற்றொரு கிராமத்திற்கு சென்று விட்டது. அங்கே ஒரு ஏழை விவசாயி மாதவ், அதாவது அந்த விவசாயி பேர் வந்து மாதவ். ஓகே, மாதவ் வீட்டிற்கு முன்பு மயங்கி விழுந்து விட்டது. மாதவ் அதை நன்றாக கவனித்து கொண்டார். விரைவிலேயே அது குணமடைந்து விட்டது. பசு மீண்டும் பால் கொடுக்க தொடங்கியது. மாதவ் அந்த பாலை விற்று நிறைய பணம் சம்பாதிக்க தொடங்கினார். பசுவை பற்றிய பேச்சு விரைவில் அனைத்து இடங்களிலும் பேசப்பட்டன. தர்ம்பால் இதை பற்றி கேள்விப்பட்டவுடன் மாதவிடம் வந்து பசுவை திருப்பி கொடுக்கும்படி அவரிடம் சொன்னார். மாதவ் மறுத்துவிட்டார். அவர்கள் இருவரும் தங்கள் சண்டையை கிராமத்து தலைவரிடம் கொண்டு சென்றனர். தலைவர் இருவரையும் முன்னாடி நிற்க வைத்துவிட்டு நடுவில் பசுவை விட்டுவிட்டார். பசு உடனே போய் மாதவ் அருகில் நின்று விட்டது. இப்ப பசு மாதவ் உடையது என்று தலைவர் தீர்ப்பளித்தார். ஏனென்றால் அவர்தான், அதாவது இந்த இடத்துல அவர் அப்படிங்கிற மாதவ் தான் அதற்கு தேவையான நேரத்தில் அதை கவனித்து அன்பு செலுத்தினார். இதுதான் வந்து ஸ்டோரி. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டோரியிலேருந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக வந்து ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். விவசாயி கிசான், பசு காய், நிறைய பௌத் சாரா, டேர் சாரா அப்படின்னாலும் நிறைய தான். பால் தூத், நோய்வாய்ப்படுவது பீமார் பட்ஜானா. பீமார் அப்படின்னா வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது. இது வந்து நோய்வாய்ப்படுவது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பீமார் பட்ஜானா. நிறுத்துவது பந்த் கர்தேனா. நினைப்பது, ஸோ க்ளோஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறது ரெண்டுக்குமே வந்து பந்த் அப்படிங்கிறது மேட்ச் ஆகும். ஓகே, நினைப்பது சோச்சனா. ஒருபோதும் இல்லை கபி. ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக ஸ்டோரியோடு வரும்போது இந்த கபின்ற மாதிரி கபி நெஹின்னு போட்டிங்கனாலும் ஓகே தான். கபி அப்படின்றது ஆக்சுவலாக இந்த இடத்துல நெகட்டிவாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஒரு சென்டென்ஸில். அதனால தான் இந்த இடத்துல வந்து ஒருபோதும் இல்லை அப்படின்ற மாதிரி தமிழில் வரும்போது ஹிந்தியில் வந்து கபின்னு யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். குணமடையாமல் போவது டீக் நெஹி ஹோனா. காடு ஜங்கல். விட்டு விடுவது சோடு தேனா. மற்றொரு தூஸ்ரா. கிராமம் காவ். சென்று விடுவது சலா கயா. ஆக்சுவலாக இது வந்து பாஸ்ட் டென்ஸ்லேயே நான் அப்படியே கொடுத்துட்டேன், சென்று விட்டது அப்படின்ட்டு. ஓகே, சலே ஜானா அப்படின்னு வந்துட்டு அது வந்து சென்று விடுவது. இது வந்து சலா கயா அப்படின்னா அந்த சென்டென்ஸோடு அப்படியே பாஸ்ட் டென்ஸாகவே நான் கொடுத்துட்டேன். அதாவது சென்று விட்டது அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும். ஏழை நிர்தன். தன் அப்படின்னா தன்வான் அப்படின்னா பணக்கார. நிர்தன் அப்படின்னா வந்து தனம் இல்லாத, அதாவது வந்துட்டு அதிகமான வருமானம் இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, ஏழை. முன்பு கே சாம்னே. மயங்கி விடுவது அச்சேத் ஹோனா. விழுந்து விடுவது கிர்பட்னா. சரியாக அல்லது நன்றாக அப்படின்னா டீக் தரஹ் சே. நல்லபடியாக, நன்றாக, அந்த மாதிரி. கவனித்து கொள்வது தேக்பால் கர்னா. விரைவில் ஜல்தி ஹி. குணமடைவது டீக் ஹோ ஜானா. மீண்டும் ஃபிர்சே. தொடங்குவது ஷுரு கர்தேனா. விற்பது பேச்சுனா. நிறைய டேர் சாரா. பௌத் சாரா அப்படின்னாலும் நிறையா தான், டேர் சாரா அப்படின்னாலும் நிறையா தான். பணம் தன். சம்பாதிப்பது கமானா. பேச்சு, வதந்தி, விவாதம் அதெல்லாம் வரும்போது சர்ச்சா. ஓகே, சர்ச்சா.
அனைத்து சப் இடம் ஜகஹ். கேள்விப்படுவது சுனுனா, அதாவது காதால் கேட்பது அப்படின்னாலும் சுன்னா தான். இன்னொன்று கேள்விப்படுறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கும் வந்து சுன்னா தான். திருப்பி கொடுப்பது வாபஸ் கர்னா, வாபஸ் கர்னா. மறுத்து விடுவது இன்கார் கர்தேனா, இன்கார் கர்தேனா. இருவரும் தோனோ, தோனோ. சண்டை ஜகடா, ஜகடா. தலைவர் முக்கியா, முக்கியா. கொண்டு செல்வது லே ஜானா, லே ஜானா. லேக்கர் ஜானான்னு சொல்லாமன்னா தாராளமாக அப்படியே சொல்லலாம். லேக்கே ஜானா, லேக்கர் ஜானா, லே ஜானா, இது வேணாலும் யூஸ் பண்ணலாம். முன்னாடி நிற்க வைப்பது சாம்னே கடா கர்னா, சாம்னே கடா கர்னா. நடுவில் பீச்சுமே, பீச்சுமே. விட்டு விடுவது சோடுதேனா, உடனே துரந்து. தீர்ப்பளிப்பது முடிவு சொல்வது அப்படின்னா நிர்ணய் சுனானா, நிர்ணய் சுனானா. சுனனா அப்படின்னா கேட்பது, இது வந்து சுனானா. ஓகே, கேட்க வைப்பது, அதாவது தீர்ப்பளிப்பது முடிவை சொல்வது அப்படின்னு அர்த்தம். இது வந்து சுனானா அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளை கேட்க வைக்கிறாங்க, அதாவது தீர்ப்பை வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். நிர்ணய் சுனானா. ஏனென்றால் கியூங்கி. தேவையான போது ஜரூரத் கே சமை, ஜரூரத் கே சமை. அன்பு செலுத்துவது பியார் துலார் தேனா, பியார் துலார் தேனா. இப்போ நம்ம வந்து சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக வந்து ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். தர்ம்பால் என்கிற ஒரு விவசாயியிடம் ஒரு பசு இருந்தது. தர்ம்பால் நாம் கே ஏக் கிசான் கே பாஸ். ஸோ தர்ம்பால் என்கிற அப்படின்னா அந்த பேரை கொண்ட. ஸோ தர்ம்பால் நாம் கே ஏக், ஓகே, ஒரு அப்படின்னா ஏக், விவசாயியிடம் அப்படின்னா கிசான் கே பாஸ், விவசாயின்னா கிசான், இடம் சவுண்ட் வரும்போது கே பாஸ், அதாவது அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி. தர்ம்பால் நாம் கே ஏக் கிசான் கே பாஸ் ஒரு பசு இருந்தது. ஏக் காய் தீ, ஓகே, தீ, ஏன்னா காய் வந்து ஃபெமினைன் இல்லைங்களா, அதனால வந்து தீ அப்படின்றதான் சொல்லணும். ஏக் காய் தீ. அது அவருக்கு நிறைய பால் கொடுத்து கொண்டு இருந்தது. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஜோ யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல வஹ் அப்படின்னு நான் சொல்லாமன்னா தாராளமாக சொல்லிக்கலாம். ஓகே, ஜோ உசே பகுத் சாரா தூத் தேதி தீ. ஜோ உசே, இந்த இடத்துல உசேங்கிறது யாருன்னா இந்த தர்ம்பால் என்கிற விவசாயி. ஜோ உசே பகுத் சாரா தூத் தேதி தீ, நிறைய பால் கொடுத்துட்டு இருந்தது. ஒரு நாள் பசு நோய்வாய்ப்பட்டு விட்டது. பிறகு அது பால் கொடுப்பதை நிறுத்திவிட்டது. ஒரு நாள் ஏக் தின் பசு நோய்வாய்ப்பட்டு விட்டது. காய் பீமார் படுகை, ஓகே, காய் பீமார் படுகை. ஓகே, ஸோ இந்த இடத்துல பிறகு அப்படின்றதுக்கு நம்ம வந்து ஃபிர் அப்படின்னு சொல்கிறப்பல ஆர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த மாதிரி சொல்கிறது. ஆர் உஸ்னே, இந்த இடத்துல உஸ்னேங்கிறது யாருன்னா அந்த பசுமாடு. ஓகே, உஸ்னே தூத் தேனா பந்த் கர் தியா. ஸோ இந்த இடத்துல வந்து ஏன் தியா யூஸ் பண்ணுறோம், நே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம், அதனால உஸ்னே தூத் தேனா பந்த் கர் தியா. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த நே ஃபார்ம்ஸ் வரும்போது எந்த ஒரு இந்த இடத்துல வந்து வேர்பெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும், சப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகும்போது வேர்ப் மாறாது அப்படின்னு அந்த ரூல் தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். இனி ஒருபோதும் இது குணமடையாது என்று விவசாயி நினைத்தார். ஸோ ஒருபோதும் இந்த இடத்துல வந்து குணமடையாது, ஸோ ஒருபோதும் அப்படின்னு அதனால தான் அந்த இடத்துல வந்து கபி அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த மீனிங்கில் கொடுத்தேன். கபி நெஹி அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தாலும் ஓகே தான். கிசான் நே சோச்சா கி. ஸோ நினைப்பது யோசிப்பது எல்லாத்துக்குமே வந்து சோச்சனா அப்படின்னு. ஸோ கிசான் நே சோச்சா, கிசான் வந்து யோசிக்கிறாரு, என்னென்னு யோசிக்கிறாரு நினச்சிக்கிறாரு அப்படின்னா கி அப் தோ, அப் தோ. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா அப்படின்னா அந்த தோ அப்படிங்கிறது அந்த எக்ஸ்பிரஷன் தான். ஓகே, அப் தோ ய கபி டீக் நெஹி ஹோகா. ஸோ கபி டீக் நெஹி ஹோகா. ஓகே, கபி நெஹி அப்படிங்கிறது தான் இது. ஓகே, அங்கேயும் வந்து கபி நெஹின்னு ப்ராக்டிஸ் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். அதாவது ஒரு போதும் இல்லை அப்படின்னா கபின்னு மட்டும் கொடுத்துப்பா, கபி நெஹின்னு வச்சுக்கோங்க. ஓகே, கபி நெஹி, கபி டீக் நெஹி ஹோகி. சாரி, ஹோகான்னு சொல்லிட்டு ஹோகி தான். ஓகே, ஏன்னா காய்க்கு வந்து ஹோகி தான் யூஸ் பண்ணும். கிசான் நே சோச்சா, இந்த இடத்துல நே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், எந்த வேர்ப் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், இதை தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், இந்த கீக்கு அப்புறம் வரதே இல்லை. ஓகே, கி அப் தோ ய கபி டீக் நெஹி ஹோகி, இது வந்து ஒருபோதும் குணமடையாது அப்படின்னு அந்த
விவசாயி வந்து நினச்சிக்கிறாரு. அவர் பசுவை காட்டில் விட்டு விட்டார். உஸ்னே காய் கோ ஜங்கல் மே சோடு தியா. உஸ்னே இந்த இடத்துல இந்த தர்ம்பால் என்கிற விவசாயி தான் மீன் பண்ணுறோம். உஸ்னே காய் கோ ஜங்கல் மே சோடு தியா. ஸோ காடு அப்படின்னா ஜங்கல், இல் சவுண்டு தான் மே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுதான் இங்கே ஜங்கல் மே. ஸோ விட்டு விட்டார் அப்படின்னா வந்து சோடு தேனான்னு படித்தோம். விட்டு விடுவது இது பாஸ்டன்ஸ். ஸோ சோடு தியா. பசு அங்கிருந்து மற்றொரு கிராமத்திற்கு சென்று விட்டது. அங்கே ஒரு ஏழை விவசாயி மாதவ் வீட்டிற்கு முன்பு மயங்கி விழுந்து விட்டது. பசு அங்கிருந்து மற்றொரு கிராமத்திற்கு சென்று விட்டது. காய் வஹாசே, அங்கே அப்படின்னா வஹான்னு படிச்சிருக்கோம். இருந்து அப்படின்னா சே, அதை தான் யூஸ் பண்ணோம். காய் வஹாசே, மற்றொரு அப்படின்னா தூஸ்ரா. இந்த இடத்துல வந்து சென்டென்ஸோட அந்த சவுண்ட் அந்த இது ஃப்ளோக்காக வந்து பார்த்தோம்னா தூஸ்ரே அப்படின்னு மாற்றுறோம். தூஸ்ரா காவ்னு சொல்லலாம், தூஸ்ரே அப்படின்னு சொல்கிறோம். दूसरे गांव சென்று விட்டது. चली गई. ஓகே, गाय वहाँ से दूसरे गांव चली गई. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அடுத்த சென்டென்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர் அப்படிங்கிறத போடுறோம். ஓகே, தமிழில் வந்து கமா அப்படின்னு போட்டு அடுத்த சென்டென்ஸ் அப்படியே நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸை போட்டிருக்கோம். இங்கே வந்து ஆர் அப்படின்னு போட்டிருக்கோம். அங்கே ஒரு ஏழை விவசாயி மாதவ் வீட்டிற்கு முன்பு மயங்கி விழுந்து விட்டது. அங்கே ஏக் நிர்தன் கிசான். ஓகே, நிர்தன் அப்படின்னா வந்து ஏழை அப்படின்னு அர்த்தம். கிசான் அப்படின்னா விவசாயி. ஸோ ஏழை விவசாயி, அவர் பேர் என்ன மாதவ். மாதவ் கே கர்கே சாம்னே, மாதவுடைய வீட்டிற்கு முன்னாடி. ஓகே, கர்கே சாம்னே அச்சேத் ஹோக்கர் கிர்படி. ஸோ மயங்கி விழுந்து விட்டது. மயங்குவதுன்னா என்ன, அச்சேத் ஹோனான்னு படிச்சிடும். ஸோ மயங்கி விழுந்து விட்டது, கிர்படி. மாதவ் அதை நன்றாக கவனித்து கொண்டார். விரைவிலேயே அது குணமடைந்து விட்டது. மாதவ் நே உஸ்கி டீக் தரஹ் சே தேக்பால் கி. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க, மாதவ் நே உஸ்கி டீக் தரஹ் சே தேக்பால் கி. கியா அப்படின்னு இந்த இடத்துல சொல்லிடலாம்னா தாராளமாக சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ தேக்பால் கி அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ் ஃப்ளோவில் நம்ம யூஸ் பண்ணுறது வழக்கம் தான். இந்த இடத்துல நீங்கள் கியா போட்டிங்கனாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இதை கமாக் பதிலாக ஹிந்தியில் ஆர் அப்படின்றது இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஆர் விரைவிலேயே, ஜல்திஹி. ஓகே, ஜல்திஹி வ டீக் ஹோ கயி. ஸோ அவர் நல்லா பார்த்துக்கிறாரு. அதனால என்ன ஆகுது, அதுக்கு சீக்கிரமாக அந்த பசுக்கு வந்து உடம்பு சரியாயிருது. பசு மீண்டும் பால் கொடுக்க தொடங்கியது. மாதவ் அந்த பாலை விற்று நிறைய பணம் சம்பாதிக்க தொடங்கினார். ஸோ பசு மீண்டும் பால் கொடுக்க தொடங்கியது. காய் நே ஃபிர் சே தூத் தேனா ஷுரு கர் தியா. ஸோ இந்த இடத்துல வந்து காய் தான், ஆனால் நே இன்ட்ரடியூஸ் பண்ணுறனால நம்ம இங்கே வேர்ப் வந்து சேஞ்ச் பண்ணல. ஓகே, ஸோ காய் நே ஃபிர் சே தூத் தேனா ஷுரு கர் தியா, கொடுக்க துவங்கியது. ஷுரு கர்னா அப்படின்னா வந்துட்டு தொடங்குவது, இது வந்து தொடங்கி விட்டது. ஸோ ஷுரு கர் தியா. ஸோ அந்த இடத்துல ஆர் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுற மறுபடியும் ஆர். மாதவ் உஸ் தூதுக்கோ பேச்சுக்கர், அந்த பாலை விற்று, உஸ் தூதுக்கோ பேச்சுக்கர் டேர் சாரா தன் கமானே லகா. ஸோ அவர் வந்து நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ டேர் சாரா, பௌத் சாரான்னு சொல்லாமன்னா தாராளமாக இந்த இடத்துல பௌத் சாரான்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். பௌத் சாரா தன் கமானே லகா அப்படின்னு சொல்லலாம். பசுவை பற்றிய பேச்சு விரைவில் அனைத்து இடங்களிலும் பேசப்பட்டன. ஜல்திஹி, ஸோ விரைவில் அப்படின்னா ஜல்திஹி. ஜல்திஹி உஸ் காய் கி சர்ச்சா. ஸோ அந்த பசுவை பற்றி, ஓகே, பசுவை பற்றினா அந்த பசுவை பற்றி. உஸ் காய் கி சர்ச்சா. ஸோ அந்த பசுவை பற்றிய பேச்சு சப் ஜக ஹோனே லகி அப்படின்னா வந்து பேசப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரியெல்லாம் வரும்போது நம்ம சென்டென்ஸை ஞாபகம் தான் வச்சுக்கணும். ஓகே, जल्दी ही उस गाय की चर्चा सब जगह होने लगी. தர்மபால் இதை பற்றி கேள்விப்பட்டவுடன் மாதவிடம் வந்து பசுவை திருப்பி கொடுக்கும்படி அவரிடம் சொன்னார். ஸோ தர்மபால் இதை பற்றி கேள்விப்பட்டவுடன், ஸோ ஜப் அப்படின்றத இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஜப் தர்மபால் நே ய சுனா தோ. ओके, जब धर्मपाल ने यह सुना तो
இதை பற்றி கேள்விப்பட்டவுடன் அவர் மாதவிடம் வந்து பசுவை திருப்பி கொடுக்கும்படி அவரிடம் சொன்னார். ஸோ மாதவ் கே பாஸ் ஆயா. ஸோ தர்மபால் இதை பற்றி கேள்விப்படுறாரு. ஸோ ஜப் தர்மபால் ने यह सुना तो वह माधव के पास आया. மாதவிடம் வர்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? और उससे गाय वापस करने को कहा. வாபஸ் கர்னா அப்படின்னா திருப்பி கொடுப்பது. நீ வந்து என்னோட பசுவை வந்து திருப்பி கொடு அப்படின்ற மாதிரி தர்மபால் வந்து மாதவ் கிட்ட கேட்குறாப்படி. மாதவ் மறுத்து விட்டார். மாதவ்னே இன்கார் கர்தியா. இன்கார் கர்தியானா மறுத்து விட்டார் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் இருவரும் தங்கள் சண்டையை கிராமத்து தலைவரிடம் கொண்டு சென்றனர். அவர்கள் இருவரும் வேதோனோ. ஓகே, வேதோனோ அப்புனா ஜகடா தங்களுடைய சண்டை. ஓகே, தங்களுடைய சண்டையை அப்புனா ஜகடா கிராமத்து தலைவரிடம். கிராமம்னா என்ன? காவ்கே முக்கியா. ஸோ கிராமத்துடைய தலைவர். ஸோ காவ்கே முக்கியா கே பாஸ். இடம் சவுண்ட் வந்துச்சுன்னா கே பாஸ். ஸோ அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி के पास ले गए. वे दोनों अपना झगड़ा गांव के मुखिया के पास ले गए. தலைவர் இருவரையும் முன்னாடி நிற்க வைத்துவிட்டு நடுவில் பசுவை விட்டுவிட்டார். मुखिया ने दोनों किसानों को सामने खड़ा किया. ஸோ அவர் வந்து ரெண்டு பேர்த்தையும் வந்து முன்னாடி நிற்க வச்சிடுறாரு. मुखिया ने दोनों किसानों को सामने खड़ा किया. ஸோ இந்த இடத்துல வந்து தோனோங்கோ சாம்னே கடா கியான்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். அதாவது வந்து இந்த இடத்துல நான் விவசாயி அப்படின்றத போடாமல் இருக்கேன் இல்லைங்களா, அதனால சொல்கிறேன். தலைவர் இருவரையும், இரண்டு விவசாயிகளையும் அப்படின்னு சொல்கிறது தான் இதோட ப்ராப்பர் இதாக இருக்கும். இருவரையும்னு சொல்லும்போது தோனோங்கோ அப்படின்னு சொல்லலாம். இந்த கிசானோ அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து இரண்டு விவசாயிகளையும் அப்படின்ற மாதிரி வரும்போது தோனோ கிசானோங்கோ சாம்னே கடா கியா. ஸோ ரெண்டு பேர்த்தையும் முன்னாடி நிறுத்த வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நிறுத்த வைத்து விட்டு நடுவில் பசுவை விட்டு விட்டார். ஆர் பீச்மே, நடுவில் அப்படின்னா பீச்மேன்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணுறோம். ஆர் பீச்மே காய்க்கோ சோடுதியா. ஸோ நடுவில் வந்துட்டு பசுவை விட்டுறாரு. பசு உடனே போய் மாதவ் அருகில் நின்று விட்டது. காய் துரந்த் ஜாக்கர், உடனே அப்படின்னா துரந்த். गाय तुरंत जाकर माधव के पास खड़ी हो गई. ஓகே, खड़ी हो गई அப்படின்னா வந்து நின்று விட்டது. அது உடனே வந்து மாதவ் கிட்ட போய் நின்றுச்சு. இப்ப பசு மாதவ் உடையது என்று தலைவர் தீர்ப்பளித்தார். ஏனென்றால் அவர்தான் அதற்கு தேவையான நேரத்தில், அதாவது அது உடம்பு சரியில்லாத போது தேவையான நேரத்தில் அதை கவனித்து அன்பு செலுத்தினார். முக்கியா நே நிர்ணய் சுனாயா. ஓகே, இப்போ பசு மாதவ் உடையது என்று தலைவர் தீர்ப்பளித்தார். ஸோ தலைவர் தீர்ப்பளித்தாருங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். முக்கியா நே நிர்ணய் சுனாயா. ஸோ முக்கியா நே நிர்ணய் சுனாயா என்னென்னு சொல்கிறாரு அப்படின்னா கீ என்று. ஓகே, இந்த என்று அப்படிங்கிற கீ வரும். ஸோ இந்த என்றுக்கு தான் இந்த கீ. காய் அப் மாதவ் கீ ஹி ஹே. ஸோ இப்போ இந்த வேர்டு வந்து மாதவ் உடையது தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. கியூங்கி ஏனென்றால் உசீனே அவர்தான், உசீனே உஸ்கி ஜரூரத் கே சமை அதுக்கு தேவைப்படும் போது. ஓகே, உஸ்கி ஜரூரத் கே சமை. ஸோ ஜரூரத் வந்து ஃபெமினைன் டேர்ம், அதனால அதுக்கு முன்னாடி உஸ்கின்னு போடுறோம். இந்த சமை வந்து மேஸ்குலைன், அதனால கே போடுறோம். உஸ்கி ஜரூரத் கே சமை தேக்பால் கி. ஸோ தேக்பால் கி அப்படின்னா தேக்பால்ன்றது ஃபெமினைன் டேர்ம் மாதிரி அதை கன்சிடர் பண்ணுறாங்க. கி அப்படின்னு இந்த இடத்துல கியா போட்டிங்கனாலும் ஓகே தான். தேக்பால் கி और उसे प्यार दुलार दिया. प्यार दुलार दियाன்னா அதுக்கு தேவையான அந்த அஃபெக்ஷனை வந்து அவர் தான் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி கவனிச்சுக்கிட்டாரு. ப்ளஸ் அதுக்கு தேவையான அந்த அன்பு வந்து மாதவ் தான் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்றாரு முக்கியா. இப்போ நம்ம வந்து எல்லா சென்டென்ஸையும் ஒன்று சேர்த்து ஃபுல் ஸ்டோரியும் அப்படியே ஹிந்தியில் பார்க்கலாம். किसान और गाय. धर्मपाल नाम के एक किसान के पास एक गाय थी जो उसे बहुत सारा दूध देती थी. एक दिन गाय बीमार पड़ गई
और उसने दूध देना बंद कर दिया। किसान ने सोचा कि अब तो यह कभी ठीक नहीं होगी। उसने गाय को जंगल में छोड़ दिया। गाय वहां से दूसरे गांव चली गई और वहां एक निर्धन किसान माधव के घर के सामने अचेत होकर गिर पड़ी। माधव ने उसकी ठीक तरह से देखभाल की और जल्दी ही वह ठीक हो गई। गाय ने फिर से दूध देना शुरू कर दिया और माधव उस दूध को बेचकर ढेर सारा धन कमाने लगा। जल्दी ही उस गाय की चर्चा सब जगह होने लगी। जब धर्मपाल ने यह सुना तो वह माधव के पास आया और उससे गाय वापस करने को कहा। माधव ने इनकार कर दिया। वे दोनों अपना झगड़ा गांव के मुखिया के पास ले गए। मुखिया ने दोनों किसानों को सामने खड़ा किया और बीच में गाय को छोड़ दिया। गाय तुरंत जाकर माधव के पास खड़ी हो गई। मुखिया ने निर्णय सुनाया कि गाय अब माधव की ही है, क्योंकि उसी ने उसकी ज़रूरत के समय देखभाल की और उसे प्यार दुलार दिया। ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. இதில் வந்து இவ்வளோ ஒக்கார்ட் நம்ம புதுசாக பார்த்துருக்கோம். ப்ளஸ் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ அன்டில் தென் தேங்க்யூ, பை.